சுவாமி, நீங்களும் சைவக்காரர்கள், நாங்களும் எங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டு தான் நோன்பு பிறநாளை கொண்டாடுவோம். நீங்க இதெல்லாம் செய்ய. அப்ப சாமி சொல்லியிருக்காரு, நீ ஏன் அதுக்காக பயப்படுகிறாய், ஒன்னும் கவலை இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து மட்டக்களப்பு, அப்ப மட்டக்களப்பு டவுன் புளியந்தீவோ என்று சொல்வார்களாம், அங்க போய் ஒரு சமையல்காரனை ஏற்பாடு செய்து, என்னுடைய இஸ்லாமிய குழந்தைகளுக்காக நீங்கள் பிரியாணி சமைத்துக் கொடுங்கள், இவர்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவர் அவர்களுக்கான ஏற்பாடு செய்து கொடுத்தாராம். சிவன் என்பவரும் ஒரு உருவமற்ற ஒரு கடவுள் என்பதாகத்தான் நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் சிவனுக்கு இப்போது உருவம் இருக்கிறது, அவரை சிலைகளாக வைத்து வணங்கக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கிறது. ஆனால் பிரம்மம் என்பது இறைவனுடைய குணமற்ற உருவமற்ற தன்மைக்கு பிரம்மம் என்று சொல்லுகிறார். பிரம்ம சுவர்க்கம் நரகம் என்பது எங்களை பொறுத்தவரை, இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் சுவர்க்கம் நரகம் என்று 2 இருக்கிறது. எனவே நீங்கள் இங்கு செய்யும் உங்களது கர்ம பலன்களுக்கு அங்கு உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்ற ரீதியில் தான் கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல அங்கு அதை தாண்டி மறுபடியும் அவர்கள் இங்கே மறுபிறவி எடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போன்ற கருத்துக்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உண்மையில் இது நான் எனது தனிப்பட்ட கருத்தாக கூறும் ஒரு விடயம். இதை பலர் எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ எனக்கு தெரியாது. திருவள்ளுவர் உண்மையிலே குறிப்பிட்டிருக்கின்றார், அதாவது நாங்கள் அவரை மதம் சார்ந்த ஒரு கவிஞராக நாங்கள் பார்க்காவிட்டாலும் அவர் மதத்தை தாண்டி ஒரு கவிஞராகத்தான், அவர் தமிழ் கவிஞராகவே நாங்கள் பார்க்கின்றோம் திருவள்ளுவரை. அந்த வகையில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஆதி பகவன் என்று ஒருவரை அவர் குறிப்பிட்டுதான் அந்த திருக்குறளையே ஆரம்பிக்கின்றார். அந்த திருக்குறளில் குறிப்பிடப்படும் ஆதி பகவன் என்று நீங்கள் குறிப்பிட்டது போல சிவலோகம், சிவன் என்பவரும் ஒரு உருவமற்ற ஒரு கடவுள் என்பதாகத்தான் நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் சிவனுக்கு இப்போது உருவம் இருக்கிறது, அவரை சிலைகளாக வைத்து வணங்கக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கிறது. ஆனால் சிவனுக்கு உருவம் இல்லை என்ற ஒரு கூறப்பட்ட விடயத்தை நானும் கேட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக உங்களது விளக்கத்தை, ஏனென்றால் நான் அதாவது என்னை பொறுத்தவரையில் நான் நம்புவது எல்லா மதங்களுமே ஒரே இடத்திலிருந்து உதித்தவைதான். அவை காலப்போக்கில் இப்போது இந்த மொழிகள் எப்படி மாற்றம் அடைந்திருக்கிறது, இப்போது தமிழ் முதல் மொழியாக இருந்தாலும் அதன் கிளை மொழிகளாக மாறி 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 ஒவ்வொரு மொழிகளாக போய் அந்த மொழிகளுக்குரியவர்கள் தங்கள் மொழிதான் பெறுது என்று இப்போது சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது சிங்களமாகட்டும் ஹிந்தி ஆகட்டும், அப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் அந்த இடத்துக்குள் போக வேண்டாம். இது போலவே என்னை பொறுத்தவரையில் மதம் என்பதும் நான் நினைக்கின்றேன் ஒரு கடவுள் தான் இருக்கிறார். அவரை இப்போது ஆங்கிலேயர்கள் காட் என்று அழைப்பார்கள். அரபு மொழியில் அல்லாஹ் என்பதும் காட் என்பதைத்தான் குறிக்கிறது. அல்லாஹ் என்பது ஒரு பேர் சொல் அல்ல, அது காட் என்பதை குறிக்கும், இறைவன் என்பதை குறிப்பதுதான் அல்லாஹ். அது போலவே இப்போது இந்து மதத்தவர்கள் சிவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். அவரை நாங்கள் வெவ்வேறு பெயர்களில் அழைத்து வெவ்வேறு விதமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பது எனது தனிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் நான் கேட்கின்றேன், இந்த சிவனின் உருவமற்ற தன்மை சம்பந்தமாக உங்களிடம் ஒரு விளக்கத்தை கேட்கின்றேன். அது சம்பந்தமாக உங்களது விளக்கத்தை நான் அறிய ஆவலாக இருக்கிறேன். ஒரு அழகான ஒரு முருகன் பற்றி ஒரு பாடல் இருக்கிறது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன். அதாவது அருவம் என்பது உருவமற்ற தன்மை, இறைவனுடைய உருவமற்ற தன்மையை இந்து மதம் முழுவதமாக ஏற்றுக்கொள்வது. அருவம் என்பது உருவமற்ற தன்மை, அதை நான் பிறகு உருவமற்ற தன்மை. ஆனால் அது அருவமும் உருவமாகி, அந்த உருவம் என்கிற இந்த இடைப்பட்ட ஒரு தன்மை வந்திருக்கு. அது உருவம் என்கிற நிலை. உருவம் என்பது 2 அருவமாக இருக்கின்ற, அதுக்கு நிர்குண பிரம்மம் என்று நம்முடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. நிர்குண பிரம்மம் எந்த விதமான குணங்களை எல்லாம் கடந்த நிலையிலே இறைவன் இருக்கின்றான். அவனுக்கு விருப்பு வெறுப்புகளோ இன்ப துன்பங்களுக்கோ அவனுக்கு ஏற்படுவது இல்லை. அவன் அருவமான தன்மையிலே இருக்கிறான். அருவமும் உருவமாகி, உருவம் இறைவன் தன்னுடைய உயிர்கள் மீது கொள்ளுகின்ற கருணையினாலே உருவம் எடுக்கின்றான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய், அந்த இறைவனின் பல உயிர்களாக பல பொருள்களாக இந்த உலகத்திலே தோற்றம் பெறுகிறான். பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு, ஒரு ஒருமித்த தன்மையோடு இருக்கின்ற அந்த சோதி பிழம்பு இறைவன் என்ன செய்கிறான், கருணை கொண்டு ஒரு இறை உருவமாக அவருடைய பக்தர்களுக்கு ஏற்றவாறு காட்சி தருகிறானா. இங்கே பிரம்மம் என்கிறது இந்து சமயத்திலே பிரம்மம் பிரம்மா என்பது படைப்பு கடவுளை
பிரம்மம் என்பது இறைவனுடைய குணமற்ற உருவமற்ற தன்மைக்கு பிரம்மம் என்று சொல்லுகிறார். பிரம்ம அல்லது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. இது இந்து சமயத்திலே வேதங்களிலே ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிற ஒரு சின்ன உதாரணத்தை நீங்க சொன்னது போல, பல பேர் படித்துறைக்கு போகிறார்களாம். ஒருவன் ஒரு இடத்துல இருந்து தண்ணியை குடித்துட்டு இது தண்ணி நன்றாக இருக்குன்னு சொல்றான். இன்னொருவன் சொல்றான் வாட்டர் நல்லா இருக்குது. இன்னொருத்தன் சொல்றான் வாரி நல்லா இருக்குது. இன்னொருத்தன் சொல்றான் பானி நல்லா இருக்கு. அப்ப எல்லோரும் குடித்தது அதே தண்ணீரை, ஆனால் ஒவ்வொரு குளத்தின் ஒவ்வொரு துறைகளிலிருந்து அந்த தண்ணீரை குடித்திருக்கிறோம். இப்ப அந்த மதத்தை பற்றிய குறுகலான அறிவு இந்த மத பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. ஒரு கதை சொல்வார். அந்த ஒரு 4-5 குருடர்கள் ஒரு பெரிய யானையை பார்ப்பதற்காக போகிறார்கள். அந்த யானை வந்து இந்த 5 பேரும் யானையை தொடுகிறார்கள். அப்போ ஒருத்தன் சொன்னானா பார்த்துட்டு, இது என்ன இந்த யானை ஒரு பெரிய பானையை போல இருக்கு என்று சொன்னானா. அவன் தொட்டது இந்த யானையினுடைய வயிற்றை. இன்னொருத்தன் சொன்னானா இல்ல ஆமா. இன்னொருத்தன் என்ன செய்திருக்கிறான், அதனுடைய கால்களை தொட்டுக்கிறான். இது ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கிறது, யானை என்பது பெரிய தூண் தான். இன்னொருத்தன் அதனுடைய காதை பிடிச்சு சொன்னான், ஆஹா இது ஒரு பெரிய சுலகு, யானை என்பது ஒரு சுலகு போன்ற ஒரு உருவம் என்று ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த விஷயங்களை சொன்னாங்க. அப்ப அங்க வந்து அவருடைய குரு ஆசிரியர் சொன்னாராம், நீங்கள் எல்லோரும் பார்த்ததும் யானையைத்தான், ஆனால் நீங்கள் யானையினுடைய ஒரு பகுதியை பார்த்திருக்கிறீர்கள். உண்மையில் அது இந்த சுலகு போன்ற அமைப்பு, தூண் போன்ற அமைப்பு, பானை போன்ற அமைப்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் இந்த யானையினுடைய உருவம் என்று ஆசிரியர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். இதை நாம ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். அதனாலதான் நம்ம மத சண்டைகள் காரணம் ஒவ்வொரு மனிதன் தான் புரிந்து கொண்டிருப்பதை மாத்திரம்தான் மதம், இவ்வளவுதான் மதம் என்று ஒரு அணையை கட்டி விடுகிறார், ஒரு எல்லையை போட்டு விடுகிறார். இந்த எல்லை தான் மத சண்டைகளுக்கான காரணம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்ப இந்த மத சண்டைகள் வருவதற்கு காரணமே முதல்ல இவர்களுடைய குறுகலான அறிவு. இறைவன் உருவமற்றவன், உருவத்தோடு கூடியவன், அவன் இறைவன் பக்தர்களுக்கு கருணை கொண்டு உதிக்கிறான். இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்னுடைய நண்பர் ஒருவர், அண்ணாவினுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். இது கொஞ்சம் ஓப்பனா போகுது இருக்கு, பரவாயில்லை. அவருடைய நண்பர் பேர் இக்பால். அப்ப இக்பால் அவருடைய நண்பர், என்னுடைய அண்ணாவுடைய நண்பர் இக்பால். அவர் மன்னாரிலே ஒரு இடத்துல எங்களுடைய கிராமத்திலே அவர் இருக்கிறார். நாங்கள் எல்லாருமே ஒன்றாக விளையாடக்கூடியவர்கள். பொதுவாக நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், மாடு சாப்பிடுவதில்லை, இந்த மாதிரியான. அப்ப இவர்களுடைய இதுல வீட்டுல இருந்து உணவுகளை நாம அவங்க சமைக்கிற அந்த பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுறது கிடையாது. ஆனால் அவர்களும் எங்களுடைய வீட்டிலே இப்ப இறைவனுக்கு படைக்கிற உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த போர் சமயத்திலே நாங்கள் எல்லாரும் ஒரு புறவுக்குள்ள ஒரு கோயில், ஒரு சர்ச்சிலே ஒதுங்கி இருக்கிறோம். அந்த இக்பாலும் நானும் அந்த சர்ச் பீடத்துக்கு கீழே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக படுத்து விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்ப எனக்கு முதல் முறையாக, அப்பொழுது நான் ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருப்பேன். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கதைகளை அப்பதான் படிச்சிருக்கேன். அப்பதான் எனக்கு விளங்கிட்டு, இதுதான் போல இருக்கிறது. ஒரு நீர்த்துறையில இருந்து கொண்டு ஒருவன் ஒரு இறைவனை அல்லாங்கிறான், ஒரு பக்கத்துல இருந்து இயேசுங்கிறான், ஒரு பக்கத்துல சிவம் என்கிறான் என்று சொல்லி அவர் சொன்ன கருத்து. அந்த கோயில் தேவாலயத்தினுடைய பீடத்துக்கு அருகிலே நாங்கள் 3 மதத்தை சேர்ந்தவர்கள். அப்ப போர் நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம வேற்றுமை பார்ப்பதற்கு இடமும் இல்லை. அப்ப இந்த கம்பல்சரி, அவுட் ஆஃப் கம்பல்சன், நம்ம இதெல்லாம் மதங்களை பற்றிய இந்த சிறுமையா, அதாவது குறுகிய கருத்துக்களில் இருந்து நம்ம உடைத்து வெளியே வர வைக்கிறது. அதுக்கான எல்லாமே போரும் பிரச்சனைகளும் தான் வந்து நமக்கு மதத்தை பற்றிய பூரண அறிவை தர வேண்டும் என்பது அல்ல. மாறாக ஒருவருக்கு ஒருவர் மேற்கொள்ளுகிற அன்பு. இப்போ ஒரு சுவாமி விபுலானந்தர் இருந்தார் இங்க. அவருடைய மாணவர் அஜீஷன் சொல்லியிருந்தார். அவர் பிற்காலத்திலே எஜுகேஷன் மினிஸ்டராக இலங்கையில் இருந்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு தன்னுடைய சொன்ன சுவாமியினிடத்திலே படிப்பதற்காக காத்தாங்குடி பக்கத்திலே அவருடைய வீடு. அவர் வந்து சிவானந்தர் பள்ளியிலே படிக்கிறார். படிக்கும்போது அவர்களுக்கு ஒரு நாள் இஃப்தார் நோன்பு வருகிறது, நோன்பு திறக்க வேண்டும். சுவாமி கேட்டால் நீங்க உங்களுடைய நோன்பு கொண்டாடவில்லையா, துறக்கிறது கேட்கணும்னு அவர் சொல்லி, இல்லை சுவாமி, நீங்களும் சைவக்காரர்கள், நாங்களும் எங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டு தான் நோன்பு பிறநாளை கொண்டாடுவோம், நீங்க இதெல்லாம் செய்ய. அப்ப சாமி சொல்லியிருக்காரு, நீ ஏன் அதுக்காக பயப்படுகிறாய், ஒன்னும் கவலை இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து மட்டக்களப்பு டவுன் புளியந்தீவோ என்று சொல்வார்களாம், அங்க போய் ஒரு சமையல்காரனை ஏற்பாடு செய்து, என்னுடைய இஸ்லாமிய குழந்தைகளுக்காக நீங்கள் பிரியாணி சமைத்துக் கொடுங்கள், இவர்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்கான ஏற்பாடு செய்து கொடுத்தாராம். அவர்களுக்கான தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கார். அப்ப ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் என்று கூட நான் அவருக்காக சந்திப்பதற்காக நேரம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அவருடைய அப்பா சிவானந்த வித்யார்த்தியே சமஸ்கிருத பண்டிதராக விளங்கி இருக்கிறார். இப்படி ஒரு மத நல்லிணக்கம் என்பது ஒருவனுக்குள்ளே ஏற்படுகிற மன எண்ணங்களிலும்
சிந்தனையினுடைய வளர்ச்சி அவனை முழுமையான மனிதனாக மாற்றுகிறது. இதுதான் மதங்களை பற்றிய ஒரு உணர்வு. இதெல்லாம் மொழி கடந்த, நீங்க சொன்னீங்க இல்லையா, மொழி கடந்ததாக இருக்க வேண்டும். மொழிமயப்படுத்தும் சமயங்கள் இன்றைய பெரிய பிரச்சனைக்கான காரணமாக இருக்கின்றன. நிச்சயமா நிச்சயமா.